வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். வெற்றிகரமாக தாவைக்கா 2வது மாநில மாநாடை நடத்தி முடிச்சிருக்காங்க. கட்டுக்கடங்காத கூட்டம். 10-15 லட்சத்துக்கு மேலே கூட்டத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனால் 5லேருந்து 7 லட்சம் வரைக்கும் கூட்டம் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நடந்த விக்ரவாண்டி கூட்டம் போலவே இதுவும் அமைஞ்சிருக்கு. கூட்டம் வர்றதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் ஓட்டாக மாறுமாங்கிறது போக போக தான் தெரியும். முதல்ல தாவைக்கா மாநில மாநாடு, விஜய் பேசிய அரசியலில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். ஆனால் இந்த மாநாடு தான், விஜயோட மாநாடு தான் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டைமில் முடிக்கிறது. 1.5-2 மணி நேரத்துலேயே முடிச்சிடுறாங்க. பொதுவாக அரசியல் கட்சிகளோட மாநாடு அப்படியே ஈவினிங் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடல் பாடல் பட்டிமன்றம் பேச்சு மற்ற தலைவர்கள்லாம் பேசிட்டு அப்படியே 7 மணி 8 மணிக்கு மேலே மெயினான ஆளுங்க பேசி அப்படி முடிப்பாங்க. ஆனால் விஜயோட அரசியல் மாநாடு மட்டும்தான் பகல்லே நடத்தி முடிச்சிடுறாங்க. அதுவும் மொட்டை வெயிலில் 3 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிக்கிறதெல்லாம் ஒரு மெடிக்கல் மிராக்கல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த வெயிலில் நின்று கேட்குறது ரொம்ப கொடுமையான விஷயம். அதுலேயும் சொல்கிறத காதில் வாங்கி நம்ம தலைவர் நமக்காக பேசியிருக்காரு அப்படிங்கிறத எத்தனை பேர் உணர்ந்து போகிறாங்கங்கிறது ரொம்ப கேள்விக்குரிய விஷயமா இருக்குது. ஏன் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு மாநாட்டை ஆரம்பித்து ஒரு 8 மணி 9 மணிக்குள்ள முடித்தா என்ன? அதை கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. 2 மாநில மாநாடு நடத்திட்டாங்க. முதல் மாநில மாநாடு நடத்தும் போதே என்னென்ன பிரச்சனை, வெயிலில் மக்கள் கஷ்டப்படுறாங்களே, அவ்வளோ மொட்டை வெயிலில் எல்லாரும் நின்று நமக்காக பார்க்குறாங்களே, இவர் நேராக கேரவன்லேருந்து இறங்கி வந்துடுறாரு மேடைக்கு. இவர் வர வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வெயிலில் அவ்வளோ முக்கியமாக விஜய்க்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டே வந்துட்டு இளைஞர்கள் கூட்டம் தான் அதிகம். வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது. அதை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு போக போகிறாருங்கிறது ஃபியூச்சரில் தான் இருக்குது. நல்ல வேலை ஓட்டுரிமை 18க்கு மேலே வச்சுருக்காங்க. 1 to 18 வரைக்குமே ஓட்டுரிமை உண்டுன்னு சொல்லியிருந்தா விஜயை தவிர யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா அவ்வளோ இளைஞர்கள் கூட்டம் அவரை சுற்றி தான் இருக்குது. அவரை அரசியல்வாதியாக பார்க்குறத விட நடிகராக பார்க்குற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாநாட்டிலேயே ரேம்ப் வாக்கு அவர் நடந்து வரும்போதே அவரை துள்ளி குதித்து ஆர்வத்தில் போய் பார்க்க போகிறாங்க. அதுவும் இளைஞர்கள் தான் அந்த தடுப்பு வேலியவும் தாண்டி உள்ளே ஓடி போய் பார்க்குறது அவ்வளோ குதூகலமாக இருக்காங்க. அதை தாண்டி அவர் என்ன பேச போகிறாரு, நமக்காக என்ன செய்ய போகிறாரு, அந்த அரசியல் குறித்த பார்வைகள்லாம் அந்த ரசிகர்களுக்கு இருக்காங்கிறது சந்தேகம். அதே மாதிரி அவர் ரேம்ப் வாக் முடித்து பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த கூட்டத்தில் எல்லாம் கலைஞ்சி பாதி பேர் போயிட்டதா சொல்கிறாங்க. ஏன்னா விஜயை பார்க்க வந்தோம், பார்த்தாச்சு, போகலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களோ தெரியல. 2வது அந்த வெயில் கொடி மேலே நின்று பேசுகிறத கேட்கணுமா, நம்ம அப்புறம் யூடியூப்பில் பார்த்துக்கலான்னு போயிட்டாங்களான்னு தெரியல. அதனால் இனிமேலாவது மாநாடை கொஞ்சம் வெயில் குறைஞ்சி ஈவினிங்கில் நைட்டில் வச்சா மற்றவங்களும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கேட்பாங்க என்ன பேசுகிறாங்கன்னு. அப்புறம் விஜய் அவர்கள் எதையுமே ஆழமாக பேசலை. எல்லாமே மேம்போக்காக பேசிட்டு போன மாதிரி தான் தெரியுது. போன மாநாட்டில் பெரியார் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சார். திடீர்னு இந்த மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் வந்துட்டார். எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. இவருடைய காலம் ரஜினி கமலோட காலம் தான் இவருக்கு. ரஜினி அரசியலுக்கு வரல, அவரோட ஸ்டாண்டு வேறு, அதை விட்டாச்சு. அவரையும் பேச்சில் இழுத்துருக்காரு. அவர் மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அது தேவையில்லாத வேலை. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, இனிமேல் தான் தெரியும் தேரை இழுத்து தெருவில் விட்றாங்களா, உங்களை அரியணையில் உட்கார வைக்க போகிறாங்களாங்கிறது. 2வது நம்முடைய தமிழக அரசியல் தலைவர்களே அதிக சாணக்கியத்தனம் மிகுந்தவர் நம்ம கலைஞர் தான். எல்லாரையும் அரவணைச்சு போகிறவர், யாரையும் வெளிப்படையாக எதிர்க்காமல் எல்லா சமூகத்தோட ஓட்டும் வேணும், எல்லா மக்களுடைய பங்கும் வேணும்னு நினைக்கிற ஒரே தலைவர் அவர் தான். அந்த சாணக்கியத்தனம் கொஞ்சமாவது விஜய்க்கு வேணும். நம்முடைய ரசிகர்கள் மட்டுமே போதும், ஓட்டு வங்கி வச்சு நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாரா என்ன அப்படிங்கிறதுக்குள்ள விஜய்க்கு புரிஞ்சிருந்தாலும் அவருடைய ரசிகர்களுக்கு புரியுதாங்கிறது இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது. நாளைக்கு மாநாடு நடக்க போது இன்னும் கூலிக்கு எவ்வளோ கலெக்ஷனு, லியோவோட மிந்திட்டமான்னு ஒரு குரூப்பு மீடியாவில் கருத்து மோதல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அரசியலுக்கு போகிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்கன்னா அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே. 2வது ரஜினி ரசிகர்கள் ஓட்டு தேவையில்லை, அஜித் ரசிகர்கள் ஓட்டு தேவையில்லை, நம்ம ரசிகர்கள் மட்டுமே நமக்கு போதும்னு நினைக்கிறாராங்கிறது பெரிய கேள்வி. எல்லாருடைய ஓட்டும் நமக்கு தேவைன்னு நினச்சாதான் அரசியலில் ஜெயிக்க முடியும். ஏன் இந்த அடிப்படை புரிதல் அவரோட ரசிகர்களுக்கு இல்லைன்னு நிஜமாலுமே இல்லையா, இல்லை அதீத நம்பிக்கையில் இருக்காங்களான்னு தெரியல. அப்புறம் அந்த மாநாட்டில் பேசும்போது விஜய் அவர்கள் 19 சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு முதல் மாநாட்டிலையும் பேசினார், இப்பயும் பேசியிருக்காரு. அது ஏன் அந்த மாதிரி பேசுகிறாருன்னு தெரியல. ஏதாவது ஒரு 5-6 இன்சிடெண்ட்டை சொல்லி இப்படி நடந்திருக்கு, இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் கொலை திருட்டு இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு பக்கம் க்ரைமு
போயிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறது தான் வேலை. அதை விட்டுட்டு பொத்தாம்பொதுவா பேசுகிறது என்னன்னு தெரியல. அதை விட ஒரு மாநில முதலமைச்சரை வந்துட்டு அங்கிள் அங்கிள்னு சொல்கிறது ரொம்பவே அநாகரிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் அவர் தவிர்த்திருக்கலாம். ஏன் அப்படி பேசுகிறாருன்னு தெரியல. தன்னுடைய எதிரி பாஜக, டிஎம்கே தான் ஆளுங்கட்சியான அரசை தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற 2 விஷயம் மட்டும்தான் தெளிவாக சொல்கிறாரே தவிர, தான் ஆரம்பிக்கிறேன் கட்சியில் என்ன கொள்கை திட்டங்கள் மற்றவங்கள்ட்ட இல்லாத செயல்பாடுகள்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இது வரைக்கும் அவரும் தெளிவுபடுத்தலை, கட்சியில் உள்ளவங்களும் எதையும் தெளிவுபடுத்தலை. இனிமேலாவது சொல்லுவாங்களாங்கிறது பார்ப்போம். நான் ரொம்ப எதிர்பார்த்தது கவின் ஆணவ படுகொலை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அஜித்குமாரோட படுகொலை அதுக்கு போய் நேரில் விசாரித்தார். இதுக்கு நேர்லேயும் போய் விசாரிக்கல. ஓகே, இதை பற்றி கூட நான் போகலங்கிறதுனால மேடையில் பேசுவார்னு பார்த்தேன். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. இதெல்லாம் முக்கியமான சென்சிட்டிவான இஷ்யூவை பற்றி பேசலைன்னா அப்புறம் எப்பயோ நடந்த கச்சத்தீவு இலங்கை மீனவர்கள் பற்றி இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறது, இது எல்லா கட்சியும் தான் பேசுது. டிஎம்கே ஆட்சியில் இருந்தால் ஏடிஎம்கே பேசும், ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தால் டிஎம்கே பேசும். இதை சம்பிரதாயமாக பேசிட்டு போகிறாரு. கச்சத்தீவை பற்றி அவ்வளோ நேரம் பேசினார். அது யாருக்கு கொடுத்தது? காங்கிரஸ் பீரியடில் நடந்தது. காங்கிரஸை பற்றி பேசாமல் பிஜேபியை பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மேலோட்டமாக பேசிட்டு போயிட்டார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுங்கிறாரு. சரி, அதுக்கு அல்டர்னேட் என்ன சொல்யூஷனு? அதை சொன்னால் தானே. எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வுங்கிறது சொல்லாமல் பிரச்சனையை மட்டுமே சொல்கிறது ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்காது. அட்லீஸ்ட்டு நேற்று நீங்கள் மாநாடு நடத்தின அந்த இடத்துல அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனைகள், அந்த ஊரை சார்ந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள், அதை பற்றி ஒரு ஆள் எடுத்து பேசியிருந்தா கூட அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். அதை கூட பேசலை. மாநாடு முடிஞ்சு போகும்போதோ மாநாடு நடக்கும்போதோ தெரியல, அந்த ஊட்டியிலேருந்து இருந்த ஒரு பையன் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துருக்கான் கூட்டத்தில் மாட்டி. இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஃப்யூச்சரில் நடக்காமல் கட்சி ஜெயிக்கணுன்னா யாரை அனுசரித்து போகணும், எல்லா மக்களுடைய ஓட்டு தேவையா இல்லை நம்ம ரசிகர்கள் மட்டுமே போதுமா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேலாவது யோசித்து ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கணுங்கிறது தான் எல்லோருடைய. அப்புறம் விஜய் மாநாட்டில் பேசின பேச்சுகளில் ஏற்படுற விமர்சனங்கள் என்னன்னு பார்த்தா, அதில் மெயினாக சிங்கம் கர்ஜித்தா 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு சவுண்டு கேட்கும், அப்புறம் சொல்லிட்டு இந்த அவிச்ச நெல் பற்றி ஒரு கதைலாம், அந்த கதையே ஏற்கனவே சீமான் பேசின கதை தான். அது எடுத்து போட்டு அந்த கம்பேரிசன் ஓடிட்டு இருக்கு. சொந்தமாக கதை சொல்ல தெரியாதான்னு. இதெல்லாம் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த கதைலாம் யாரும் சொல்லியிருக்காங்களா, நம்ம சொந்தமாக ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு யோசித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்புறம் சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வெளில வரும், சும்மா வெளில வராது. இதெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது கட்சி மாநாட்டில் பேசுகிற மாதிரியே தெரியல எனக்குலாம். ஏதோ ஒரு சினிமாவுக்கு ஆக்டிங் ரிஹர்சல் பண்ணுற மாதிரி இருக்குது இவரோட பேச்செலாம். இன்னும் அந்த சினிமாங்கிற இதுலேருந்து வெளில வரலையோன்னு தோணுது. திடீர்னு வாய்ஸ் ஏறுது, திடீர்னு வாய்ஸ் குறையுது, சினிமா டைலாக் பேசுகிற மாதிரியே இருக்குது. அந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிதானமாக பேசினாலே போதுன்னு தோணுது. அப்புறம் திடீர்னு நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன். மதுரை வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், எல்லாமே விஜய்ன்னு சொல்கிறீங்களான்னு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நான் தான் நிற்கிறேன்னு நினச்சி ஓட்டு போடுங்கன்னாரு. அது தெளிவாக சொல்லி உங்கள் ரசிகர்களுக்கு புரிய வைங்க. என்ன எல்லாத்துலேயும் நிற்கிறேன்னு சொன்னீங்க, நாளைக்கு நிற்கலையான்னு கேட்டுற போகிறாங்க. அதுவே பெரிய விமர்சனத்துக்குள்ளாது. அப்புறம் போகிற போக்கில் கமலையும் தாக்கி பேசிட்டார். மார்க்கெட் போன பிறகு நான் ஒன்றும் வரல, மார்க்கெட்டில் இருக்கும்போதே நான் வந்திருக்கேன். இந்தமாரி நிறைய இடங்கள் இவர் தன்னைத்தானே புகழ்ந்து பேசுகிற மாதிரியே தான் இருக்குது. விஜய் 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 பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காரு. தன்னை பற்றி எப்போவுமே அடுத்தவங்க தான் பேசணும், நம்மளை பற்றி சொல்லிக்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை. அப்புறம் ரொம்பவே வருத்தமான விஷயமா ஒன்று சொல்கிறது என்னன்னா, அந்த தடுப்பு வேலி, இந்த ரேம்பாக்கிட்ட அந்த இரும்பு கம்பி ராடுலெல்லாம் கிரீஸ் தடவி மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரீஸ் தடவி அதெல்லாம் வீடியோவாக போட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன உங்கள் ரசிகர் மிஞ்சி போனால் என்ன பண்ணிட்டு போகிறாங்க, ஏறி உங்களை தொட்டு பார்க்க போகிறாங்க, கட்டி பிடிக்க போகிறாங்க, ஒரு ஆர்வம் அன்பு மிகுதியில் கை கொடுக்க போகிறாங்க. அது கூட செய்யக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு தடுக்கிறது நல்லதான்னு தெரியல. அப்புறம் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, உங்கள் கட்சிக்கு புதுசாக ஒரு கொள்கை, உங்களை முன்னிறுத்தி கட்சியை தொடங்கி அதில் ஜெயிச்சுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் சரியில்லை, நான் நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லி தான் வரீங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் அண்ணா, எம்ஜிஆர், பழைய ஆட்களெல்லாம் பிடிச்சி போட்டுக்கிட்டு அவங்க வழியில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மாடல் இங்கேருந்து ஒரு மாடல்லாம் எடுத்து செய்கிறதுக்கு சொந்தமாக யோசித்து சொந்தமான கொள்கை கோட்பாடு கூட இறங்கி வேலை செஞ்சால் அது ஓரளவு பலனை கொடுக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.